இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபாவுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடந்து வருகிறது. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளவற்றை குறிப்பிட்டு அந்த கட்சிக்கு எதிராக பிரதமர் மோடி தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். சில தினங்களுக்கு முன் ராஜஸ்தானில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மோடி காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தார். நாடு சுதந்திரம் பெற்றபோது மதத்தின் அடிப்படையில் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு காங்கிரஸ் அனுமதி அளித்தது. இதன் வாயிலாக பாரத மாதாவின் கையை அவர்கள் வெட்டினர். மதங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பதை அரசியலமைப்பை வடிவமைத்த அம்பேத்கர் கூறியுள்ளார். ஆனால் அவருடைய முதுகில் காங்கிரஸ் குத்தியுள்ளது. நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. மேலும் தற்போது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கூறியுள்ளனர். தாஜா அரசியல் மற்றும் ஓட்டு வங்கி அரசியலில் ஈடுபடும் காங்கிரஸ் முஸ்லிம்களை மகிழ்விக்க முயற்சிக்கிறது. சட்டவிரோதமாக முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் முயற்சியை ஆந்திராவில் துவக்கினர். 2004 முதல் 2010 வரை 4 முறை ஆந்திராவில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை செயல்படுத்த காங்கிரஸ் முயன்றது. ஆனால் சட்ட பிரச்சினை மற்றும் சுப்ரீம் கோர்ட் தடையால் அதை கொண்டுவர முடியவில்லை. சுப்ரீம் கோர்ட் வேண்டாம் என கூறியதை தற்பொழுது காங்கிரஸ் நாடு முழுதும் செய்வதாக கூறுகின்றனர். இதனால் SC, ST, OBC எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் இடஒதுக்கீடு உரிமை பறிபோகும். எங்களை பொறுத்தவரை தகுதியுள்ள ஏழை எளிய மக்களுக்கே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். நாங்கள் 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்குகிறோம். முஸ்லிம் என்பதால் அவர்களுக்கு ரேஷன் மறுக்கப்படுவதில்லை. நாங்கள் மதத்தின் அடிப்படையில் செயல்படுவதில்லை என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார்.